ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க ஏவி கப்பல். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மலையரசன் கோவில் போக போகிறோம். சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சனிக்கிழமை போனோம், 2வது சனிக்கிழமை வந்து போகலை, 3வது சனிக்கிழமை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிற மெயின் ஸ்ட்ரீட் ரோடை வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கிறத வந்து நான் இந்த வருஷம் தான் பார்க்குறேன். கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எதை சொல்கிறேன்னா அந்த லைனை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். லைனை பாருங்கள் எவ்வளோ பேர். அதாவது நம்ம வீட்டில் இருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த நம்ம தெரு இந்த மெயின் ஸ்ட்ரீட்டை பிடிச்ச உடனே எங்கள் தெரு முக்கில் இருந்தே கோயில் சன்னதி வரைக்குமே இந்த லைன் போய்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் விசாரித்து பார்த்தோம், இது கோயில் சன்னதிக்கு தான் போகுதா இல்லை பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு வந்து வருஷம் வந்து லைன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்காது, அதாவது கோயில் கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்ட கூட இன்னும் போகலை. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. 6:45க்கு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனோம். மணி இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 7:15 ஆகிட்டு, அரை மணி நேரம் ஆகிட்டு. அரை மணி நேரத்தில் வந்துட்டு நாங்கள் இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு காவாச்சி தூரம் கூட போகலை. அந்தளவுக்கு வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் தாங்க இந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். நம்ம அருப்புக்கோட்டையில் வந்து இந்த கோயில் ஒரு கோயில் தான் மலை கோவில் பார்த்துக்கோங்க. பெருமாள் இருக்கார். பெருமாள் வந்து மலையிலேயே உருவான மாதிரி. இப்போ மதுரையிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யானைமலை வந்து எப்படி உருவாயிருக்கு, ஒரு 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 யானையோட சேஃபில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கோவிலுக்குள்ளே வந்து அந்த சிலை வந்து உருவாயிருக்கு. பெருமாள் சிலை வந்துட்டு உருவாயிருக்கு. மற்றபடி உருவம் வந்து இன்னைக்கு வெளியே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம போக போக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் ரொம்பங்க அதில் மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. பெரிய மழை வந்துருமோ அப்படின்னு வேற பயம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னும் நம்ம அந்த மெயினான அந்த கேட்டுக்கிட்டே நம்ம இன்னும் போகலை. கேட்லேருந்து இன்னும் உள்ள கொஞ்சம் இப்போது இதாங்க மெயின் கேட்டு. பார்த்துக்கோங்க, உள்ள லைன் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், நல்லா பாருங்கள். மெயின் கேட்டுக்கிட்டே நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். அதாவது எங்கள் தெரு முக்கில் இருந்து இந்த மெயின் கேட்டுக்கிட்ட வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் வர வேண்டிய இடத்துக்கு இப்போது 45 நிமிஷம் ஆகிவிட்டது. என்னத்த சொல்ல போங்க. சரி, நம்ம சாமியை தானே பார்க்க போகிறோம். பரவாயில்ல, அங்கே ஒரு ஃப்ரீ அக்குபஞ்சர்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆலோசனை வழங்கும் கூடமாம். அங்கே ஒரு வயசான ஒரு டாக்டர் அம்மா தான், ஒரு ஒயிட் கோட்டு போட்டு ஒரு வயசான அம்மா தான். அவங்க தான் தெரியுறாங்க பாருங்கள். அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரங்கள், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைதியான இடம். நிறையா வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் வாக்கிங் வருவாங்க. இங்கே நிறையா மரங்களுக்கு அடியில் வந்து நிறையா கல், எல்லோரும் உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் போட்டிருப்பாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. நிறையா பறவைகள் இருக்குது. இந்த கோவில் வந்து இந்த புரட்டாசி மாதத்தை தவிர மற்ற எல்லா மாதமும் வந்து யாருமே வரமாட்டாங்க. அவ்வளோ ஒருத்தால பார்க்குறதே வந்து அதிசயம்தான். அந்த சனிக்கிழமை மட்டும் சில பேர் வந்து பெருமாள் சாமி கும்பிட்றவங்க வந்து கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு போவாங்க வாரம் சனிக்கிழமை. மித்த நாட்களில் வந்துட்டு அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா எங்கிட்டிருந்து தான் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க போல். நிறையா பேர் வந்து வருவாங்க. சில மாதம் புரட்டாசி மாதங்களில் 5 சனிலாம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சனி, 3வது சனி, அப்புறம் கடைசி சனி, இந்த 3 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து சரியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் அந்த காட்டுற பாதை பார்த்திங்கன்னா நம்ம மலையை வந்து சுற்றி வரும்.
தேர் இழுப்பாங்க. ஒரு 9 மணியை போல் வந்து தேர் இழுப்பாங்க. நம்ம வந்து அதை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. பார்க்கலாம். நம்ம இன்னும் நம்ம லைன்லேருந்து நம்ம கோயிலுக்குள்ளேயே நம்ம போகலை. போயிட்டு வந்தக்கப்புறம் தான் நமக்கு வந்து தேர் இழுப்பாங்க. இந்த பாதையில் போயிட்டு சுற்றி அந்த பக்கம் வரும், மலையவே சுற்றிட்டு வரும் தேர். பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நாங்கள் பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம். செப்பலை வேறு கலட்டலை. நாங்கள் அப்படியே லைனில் போட்டு வந்துட்டோம். இங்கனக்குள்ளேயே கலட்டினா தான் உண்டு. ஏன்னா அந்த சைடு போயிட்டோம்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். எப்படின்னு தெரில. பார்க்கலாம் எங்கே நாங்கள் செப்பலை கலட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா கடைகள் போட்டிருக்காங்க. அந்த ஜிகிர்தண்டா கடை போட்டிருக்காங்க, பேல்பூரி, பானிபூரி, காலிஃப்ளவரு, இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க. இது வாங்கி சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து பஞ்சம் இல்லை. நம்ம போகிறப்ப நம்ம எதுவும் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. லைனை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். திரும்ப நம்ம உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம என்னென்ன வாங்கி தராங்கன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்டு நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி வர்ற தம்பி போல். நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து அவன் நிறையா சொல்லி கொடுக்குறான். நல்லா ஒரு பேசிக்கிட்டே வந்தான். நம்ம கோயில் அந்த உள்ள சன்னதிக்கு போகிற வரைக்குமே நம்மகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் வந்தான். இந்த போகிறான்ல இந்த தம்பி தான். இப்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு போனாங்க. ஒரு 2 பேர். என்னன்னு பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான், ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. செந்தி பட்டாசு கடை அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கீழே போடக்கூடாது, ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுக்கிட்டாச்சு. பட்டாசு வாங்க யூஸ் ஆகிறத பற்றி நான் பேசலை. எப்படி நமக்குள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்தோம்னா முருகன் கோயிலுக்கு போவோம். அங்கே வந்துட்டு பிரசாதம் போடுவாங்க. அப்போ நமக்கு தண்ணி கிடைக்காதுல்ல, அப்போ யூஸ் ஆகிக்கும் நமக்கு கை கழுவுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு செப்பலை இங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே போனோம்னா கோவில் என்ட்ரன்ஸ் வந்துடும், அவனை கழட்ட முடியாது. இப்போ என் வீட்டுக்காரும் போய் செப்பலை கழட்டிட்டு வராரு. இப்போ வருங்க லைனை பாருங்கள். அந்த சைடு ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு. அதான் முருகன் கோவிலுக்கு தெரியுது அவங்களுக்கு. ஆப்போசிட் அங்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு போகணும். அதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. போகலாம், நம்ம அப்படியே போகலாம். நிறைய பேர் இப்படி சைடில் தாங்க போகிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருந்தே அப்படியே லைன்லேயே நின்றுட்டு வந்துட்டுருக்கோம். போனால் தான் தெரியும் எப்படின்ட்டு. பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரியுதா? அந்த லைட்டு போட்டிருக்காங்க. நிறையா கோவில்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் நிறையா முருகன் கோவில், விநாயகர் கோவில், அம்மன் கோவில், அப்புறம் அந்த கருப்பசாமி கோவில், இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு பார்த்தீங்களா? லைனு வரிசையாக நகர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க எங்களுக்கு. கரெக்டாக 1 மணி நேரம். இப்படி ஒரு நாளும் நாங்கள் லைனில் நின்று வந்ததே கிடையாது. பாருங்கள், அந்த லைன் தெரியுதா? முருகன் கோவிலுக்கு போகிறாங்க பிரசாதம் வாங்குற லைன். அதுதான் நம்ம போகிற லைன் வந்து இங்கிட்டு இருக்கு. அந்த லைனுக்குன்னு எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தெரியல. இதுக்கே 1 மணி நேரம் ஆகிட்டு. டைம் வேறு ஆகிக்கிட்டு இருக்கு. பின்னாடி பாருங்கள், வந்த மணிக்கு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எனக்கு ரைட் சைடில் வந்து தெரியுதுல ஒரு கூடாரம் மாதிரி, அது வந்து அம்மன். பாருங்கள், நல்லா பாருங்கள். சிங்கத்து மேலே வந்து அம்மன் உட்காந்துருக்காங்க. அந்த சாமி தான் அது. உங்களுக்கு காமிக்கன்னு நினச்சேன். லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு 2 லேடிஸ் வந்து மறைச்சிட்டாங்க. இப்போ அப்படியே போனோம்னா அந்த சைடு வந்துட்டு விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முனியப்ப சுவாமி இருக்காங்க. முனின்னு சொல்லுவோம்ல, முனியப்ப சுவாமி அவங்க இருக்காங்க. அந்த பாருங்க, அதையும் மறைச்சிட்டாங்க. சாமி உருவத்தோடு இருக்க மாட்டார், கல்லில் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து விநாயகர். அங்கே என்ன கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாங்க அடிச்சு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. என்னன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். சாமி உருவத்தை வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த சிலையை தான் பார்த்தீங்கன்னா தேரில் வச்சு வெளியே வந்து இழுத்துட்டு போவாங்க ஒரு 9 மணிக்கு. இப்போ இங்கே உள்ளே வச்சுருக்காங்களா. ஆனால் மெயின் வந்து நமக்கு நான் சொன்னேன்ல பாறையிலே உருவானது, அது வந்துட்டு சிலைக்கு பின்னாடி தான் வந்து இருக்குது. சாமியோட சன்னதி வந்துட்டு இந்த சாமி உருவத்திற்கு பின்னாடி உள்ளக நம்ம வந்து போகணும். லைன் அதுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. சாமி நல்லா பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்களே நிறையா பேர் வந்து வர முடியாத சுச்சுவேஷன்லாம் இருப்பீங்க. நம்ம வீடியோ உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே பாருங்கள். சாமியை நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் நல்லாவே பார்த்து நல்லா சாமி கும்பிட்டோம்.
என்ன கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நெரிச்சு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருந்தாங்க, மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் லைன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போச்சு. சாமி நல்லா காட்டுறோம் பாருங்க. பெருமாள், அவ்வளோதான். இப்போ அப்படி நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து லைன் கட் ஆகுது. உள்ளே போயிட்டு அங்கிட்டு வந்து ஒரு பாதை இருக்கும், அங்கனக்குள்ளே எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியலைங்க. அது வந்து மெயின் கோயில் இல்லையா, நிறையா பூசாரிலாம் இருந்தாங்க, ஃபோனை வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அங்கே எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லைனில் நின்று வந்தோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து மலை மேலே ஏறுறதுக்கு வந்து கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு போக வேண்டிதான். நான் வந்து கொஞ்சம் வேகமாகவே ஏறினேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை போனது, அது வந்து நான் பொறுமையாக தான் நான் வந்து ஏறினேன். ஏன்னா நான் சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். இந்த தடவை நான் சுடிதாருங்கிறனால பாடுறா எப்படி ஏறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன். மலை மேலே போய் பார்க்கலாம் கூட்டம் இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கலாம். படியை பொறுத்த வரைக்கும் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வாங்க மேலே ஏறி பார்ப்போம். இப்போ வந்து மேலே வந்துட்டோம். இதாங்க மேலே என்ட்ரன்ஸ் வாசல். அவ்வளோவா கூட்டம் இல்லை, இங்கேயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா சாமிகள் இருக்காங்க. பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள். இருட்டில் இருக்கும். நான் பகலில் வந்து ஒரு நாள் கோயில் உங்களுக்கு காட்டுறேன்னு தான் சொல்லியிருந்தேன், பட் எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் பகலில் வர முடிய மாட்டேங்குது. இப்போது நான் நைட்டில் தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் பகலில் வந்து உங்களுக்கு நான் நல்லா காட்டுறேன் வீடியோவில். இப்போ நம்ம அப்படியே போகலாம். கோயிலுக்கு வந்து பின்னாடி போக போகிறோம். கோயிலோட பின்பகுதி இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக கோயிலோட பேக் சைடு. அந்த லைட்டு இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த சைடு நம்ம வீடு இருக்குது. இந்த அந்த லைட் தெரியுதா, அங்கிட்டு தான் நம்மளோட ஏரியா. இப்போ வந்து பின்னாடி காமிக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ரோட்டு சைடு உள்ள ஏரியாஸ். இந்த கீழே லைட் உங்களுக்கு தெரியுதா, டீப் லைட் வரிசையாக போட்டிருக்காங்க மரங்களுக்கு நடுவில். பின்பகுதி தேர் சுற்றி வரும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் ஒரு பாதை காமிச்சிருப்பேன்ல, அந்த பாதை தான் இது. இந்த சைடு வந்துட்டு அப்படியே சுற்றி மலையை சுற்றி வந்து முருகன் கோயிலுக்கு பின்னாடி வழியாக வரும் தேர். இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, துளசி கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, பூந்தியோ ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் நம்ம வந்து வரணும். நான் வந்து இடையில ஒரு மூங்கில் வந்துச்சு, அதை தாண்டி வந்தேன், அதை வீடியோ எடுத்துகிட்ருக்காப்புல. இப்போ பாருங்கள், வெளியே வந்து நம்ம கொஞ்சம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து ரெண்டு சைடுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து நம்ம நல்லாவே இருக்கலாம். நாங்களும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த இடத்துல. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆள் அங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, இந்த இடத்துலலாம் நாங்கள் பண்ணாத அட்டகாசமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஃபேவரட்டான கோயில் எங்களுக்கு. ஸ்கூல் டைமில் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் இங்கே வந்துடுவோம், கூட்டிகிட்டு வந்துடுவோம். இங்கே தான் நான் பரதநாட்டிய கிளாஸும் கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் டைமில். இந்த பாதையிலலாம் கம்பியை தாண்டி அந்த சைடு உட்காந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். நிறையா பின்னாடி போனீங்கன்னா அந்த தேர் சுற்றுற பாதை சொன்னேன்ல, அங்கெல்லாம் போனீங்கன்னா பாறையில் வந்து நிறையா எழுதி வச்சுருப்போம், நேம்ஸாக எழுதி வச்சுருப்போம். அப்போ நம்ம இருட்டாக இருக்கிறனால நம்ம அந்த பக்கம் போக முடியல. பார்க்கலாம், டைம் இருந்தால் தேர் இழுக்கிறப்ப நம்ம வந்து பின்னாடி போய் பார்க்கலாம். இப்போ எதுக்கு நான் அப்படி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறேன்னா, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போய் நிற்கிறேன். அப்படியே பார்க்க சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி, ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கட்டும், நம்ம போஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்மளுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்கள ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கீழே. நம்ம இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இன்னும் கீழே போய் நிறையா வாங்கி திங்கிற வேலை வேறு இருக்குல்ல, அதுக்கே டைம் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கிட்டுருக்கோம். ஓரளவு இப்போ வந்து மேலே வந்து கூட்டம் வந்துட்டுருக்குங்க. நாங்கள் வரும்போது வந்து படியில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி இறங்குறாங்களா, எப்படி நேராக நம்ம போனாலும் நம்ம கீழே போயிடலாம். பட் அது வந்து ஒரு வரைமுறை இல்லைன்னே சொல்லலாம், அது எப்படி சொல்லுறதில்ல. நம்ம வந்து முறைப்படி இந்த மாதிரி இந்த பாறையை சுற்றி தான் போனோம். இந்த பாறை வந்துட்டு அனுமான் போட்ட பாறைன்னு சொல்லுவாங்க. அனுமான் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அந்த பாறையை வச்சதாக சொல்கிறாங்க. ஒரு ரவுண்டாக இருக்குங்க, வெளியேருந்து பார்க்க சரியான பாறை இது. ஆனால் உள்ளக்கு வந்து நிறைய சாமிகள் இருக்கும், கதவு ஜன்னல்லாம் இருக்கும். உள்ளே எட்டி பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா. நாங்கள்லாம் அப்படி பயந்து ஓடுவோம் அந்த பாறையை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு சின்ன வயசுலலாம். இதான் பாறை பாருங்கள், ஸ்ரீராம் எழுதியிருக்காங்க யாரோ.
நிறைய எழுதியிருப்பாங்க. ஒரு லவ்வர்ஸ் பாட்டுங்க. இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலும் இருக்குது. சாலிட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறோன்ட்டு கட்டடிச்சிட்டு இங்கே வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணரை வந்து நெருங்கிட்டோம். நமக்கு வந்து ராமம் போட்டு விடுவாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருமே ராமம் வாங்கிக்கிட்டோம். 2த்துக்குமே ராமம் போட்டு விட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நிறையா புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அந்த கோயில் சம்மந்தமாக, சாமிகள் வரலாறு பற்றி. பட் ரேட்டெல்லாம் இங்கே அதிகமாக சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் வாங்க வேண்டாம். நம்ம வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு இப்போ நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம போயிட்டு முருகன் கோயிலே நம்ம நிற்கணும்ல, ஆல்ரெடி டைம் ஆகுது. பாருங்கள், இங்கே வந்து யோகா கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நமக்கு யோகாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கங்க. பாருங்கள், மாடெல்லாம் கட்டி கிடக்கு, கண்ணுக்குட்டி எல்லாமே இங்கே வளர்க்குறாங்க. அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் வரிசையாக. ஃப்ரீயாகவே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம வெளியே போகலாம். நமக்கு இங்கே வேலை இல்லைல்ல, முடிஞ்சு மேலேயும் போயிட்டு வந்துட்டோம், கீழே சாமி கும்பிட்டோம். லைன் பாருங்கள், நம்ம போயிட்டு வந்துட்டோம். பட் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தான் லைனில் உள்ள சாமி கும்பிட போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு முருகன் கோயில் தான் போக போகிறோம். முருகன் கோயிலுக்கு வந்து லைன் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. முருகன் கோயில் வந்து எப்போயுமே லைன் வந்து பயங்கரமாக தான் போகும். நம்ம வந்து பிரசாதம் தருவாங்க வருஷம் எல்லா சனிக்கிழமையுமே. இப்போ நம்மளும் லைனுக்கு போவோம். போய் நிற்க வேண்டியதான். லைனை பாருங்கள், இங்கேயும் அங்கே அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. வாங்க போகலாம். இப்போ நான் போய்கிட்டு இருக்க பாதை பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு தேர் சுற்றுற பாதை காமிச்சேன்ல, அப்புறம் மேலே போயிட்டு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி பாதை காமிச்சேன்ல, அந்த பாதை தான் இந்த பக்கம் வரும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தக்காளி சாதம் போடுவாங்கன்னு ஒரு ஆவலோடு போனேங்க. அது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வருஷம் தக்காளி சாதம் தான் நான் வாங்கியிருக்கேன் லைனில் நின்று. இந்த தடவை புளி சாதம் போடுறாங்க போல். சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படின்னு தெரியும். அதையும் சாப்பிட்டு தான் பார்ப்போமே. சாமி கோவிலில் போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது எந்த சாப்பாடாக இருந்தால் என்ன இருந்தாலும் தக்காளி சாதம் போட்டிருக்கலாம். ஒருவேளை முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு வேறு மைண்டுக்குள்ளே ஒரு யோசனை. லைனை பாருங்கள், இங்கேயும் சரியான லைன் தான். அங்கிட்டு கோவிலுக்கு ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் பெருமாள் நான் காமிச்சேன் ஸ்டார்டிங்கு தேர் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. சுற்றி வர்றதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேர் மாதிரிக்கு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் லைன் வந்து மேலே போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம லைன் வந்து இங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. சரி, நம்ம உள்ளே போகலாம். வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி எடுக்கிறேன். உள்ளே அங்கனக்குள்ளே போயிட்டேன்னா எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. லைனும் பாருங்களேன், நகரவே மாட்டேங்குது. போங்கப்பா, பசிக்குது வேற. ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து கம்மியாக தான் வச்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எல்லாருக்குமே வைக்கிற அளவு. என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் பாருங்களேன் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏற்கனவே அவங்க போட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடு வச்சுருந்த அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவரை தூக்கி வைக்க சொன்னாங்க. அவர் ஹெல்ப் பண்ணார், அதனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அங்கே கோயிலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங் நான் எவ்வளோ பேர் கூட்டத்தை காமிச்சேன். மணி ஆல்ரெடி 9:20 ஆகிட்டு. அதனால் ஃபுல்லாக ரோடே வந்து காலியாக இருக்குது. இப்போ இந்த கடையில் தான் வந்துட்டு மசால் பூரி வாங்க போகிறோம், அப்புறம் பானிபூரி வாங்க போகிறோம், பாப்கார்ன் வாங்க போகிறோம். லாஸ்ட் டைமும் நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம். இப்போயும் நம்ம இதே கடையில் தான் வாங்குகிறோம். மசால் பூரி, பானிபூரி, அப்புறம் பாப்கார்ன், அப்புறம் பட்டர் பன் இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மசால் பூரி எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் கொடுத்துட்டாங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் அடுத்து கிளம்பிட்டோம். எதுக்காக கிளம்புனோன்னா, கொஞ்சம் நம்ம கோயிலை தள்ளி கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த இடத்துல வந்து மிளகா பஜ்ஜி, அடுத்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் தாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.